சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஊரே பத்தி எரியுது சார். திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில் பிணக்கு ஏற்பட்டு விட்டது. யாருக்கும் தெரியாத இது தெரியாத சித்திரஞ்ச சாலையில் உள்ள திரு ஸ்டாலின் வீட்டுக்கு வந்தார் சார். எல்லாருக்கும் அல்வா கொடுத்தாங்க சார். திரு கேசி வேணுகோபால் அவர்கள் எங்கள் தலைவருடைய இல்லத்தில் தலைவாசல் படியாகத்தான் சென்றார்கள். 5 ஆண்டு காலம் முதல்வர் நல்லாட்சி நல்கி வருகிறார். மக்கள் நல திட்டங்கள் ஒவ்வொரு 8 கோடி தமிழர் வீட்டிலும் ஏதோ ஒரு திட்டம் சென்றடைந்திருக்கிறது. மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். திமுக அதிமுக என்று இருந்த அந்த நிலையை மாற்றி அதிமுக உடைய இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று துடியாக துடிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அந்த டெல்லி அணி வீழ்த்தப்பட வேண்டும், தமிழ்நாடு அணி வெல்ல வேண்டும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தான் அந்த நிலையை உருவாக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும். என்டிஏ இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். நான் செல்ல எடுத்து காமிக்கிறேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த வழக்கறிஞர் முன்னாள் எம்எல்ஏ திமுகவின் செய்தி தொடர்பாளர் சுப்புரத்தின் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் குட்டிகண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீண்ட நாட்களுக்கு பிறகு சார், திமுக கூட்டணி இரும்பு கோட்டை எஃகு கோட்டை அப்படின்ட்டு ஒரு கட்டமைப்பு இருந்தது. ஆனால் 2026 தேர்தல் சந்திக்கும் போது அந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பு உண்டாகியிருக்கேன் சார். நீங்களே அழகா சொன்னீங்க. இரும்பு கோட்டை எஃகு கோட்டை. இரும்பு கோட்டை எஃகு கோட்டையில் எங்கேயாச்சும் சலசலப்பு உருவாக பார்த்துருக்கீங்களா? அப்படியே சலசலப்பு ஒருவேளை உங்கள் வாதப்படி வைத்தால் சலசலப்பு உருவாகி இருந்தாலும் அது எஃகு கோட்டையும் இரும்பு தடுப்புகளையும் தாண்டி வெளியில் கேட்குமா? அதெல்லாம் கற்பனை சார். அதாவது கடற்கரை காற்றுல எப்படிப்பட்ட இரும்பானாலும் துருப்பிடிக்க ஆரம்பம் சார். அது எக்கா இருந்தானே எதா இருந்தானா. இப்ப அந்த கடற்கரை காற்று அடித்துதான் துருப்பிடிக்க. கடற்கரை காற்று அடிப்பதனால் ஒரே நாள்ல எந்த இரும்பு துருப்பிடிக்காது. சரிங்களா? அது ஆண்டுகள் பலவாகி, சரிங்களா, காலங்கள் பல ஓடி, என்ன பயன்பாடு நீண்ட நெடிய அளவில் என்ன உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் லேசாக துருப்பிடிக்கும். அது நல்ல நிர்வாகி என்றால் துரு ஆரம்பிக்கிற பொழுதே அது துருப்பிடிப்பதை தடுக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுத்தி விடுவார்கள். 3 தேர்தல் அப்படி இருந்தது. ஆனா 4வது தேர்தல் போது இப்படி ஆயிடுச்சு. இல்லை, அதெல்லாம் செயற்கையாக பல பத்திரிகைகள் உங்களை போன்றப்ப நீங்க எடுத்தெடுப்பில் எத்தனை கேள்வி இருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியா? உங்க பார்வையில் முக்கியமா இருக்கலாம். ஆனால் கேட்குறீங்கல்ல. எனவே உங்களை போல சோசியல் மீடியாவிலேயும் இருக்கக்கூடிய சில செய்தி நிறுவனங்கள் செயற்கையாக உருவாக்கக்கூடிய ஒரு செய்தியை தவிர எங்கள் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அருமை அண்ணன் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் RS பாரதி அவர்கள் சொன்னதைப் போல எங்களை பொறுத்தளவில் நாங்கள் எங்கள் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற மாநிலங்களுடைய தலைவர் திரு கார்கே அவர்களும் அல்லது திரு ராஜீவ் காந்தி அல்லது திருமதி சோனியா காந்தி இவர்களும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அருமை சகோதரர் செல்வ பெருந்தையா அவர்களும் சொல்லக்கூடிய கருத்து தான் தட் கேன் பி கன்சிடர் அஸ் த அஃபிஷியல் வெர்ஷன் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி. இடையில் வருபவர் போவர்கள்லாம் சொல்வது அது பத்திரிகைகளுக்கு தீனி போடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குமே தவிர அவற்றில் எந்த அதில் நம் ஆதங்கப்படவோ ஆத்திரப்படவோ ஒன்றுமில்லை. எனவே தான் எங்கள் தலைவர் தளபதியார் அவர்கள் வழக்கம் போல அவர் தன்னுடைய அன்றாட பணிகளை, நிர்வாக பணிகளை, கட்சி ரீதியான பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் பத்திரிகை உலகம்தான் பரபரப்பாக ஏதோ திமுக காங்கிரஸ் உறவில் விரிசல் என்று ஒரு செயற்கையான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறீர்கள். அதில் உண்மை இல்லை. இல்லையா? ஊரே பத்தி எரியுது சார். திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில்
பிணக்கு ஏற்பட்டு விட்டது. எங்கோ ஓரத்தில் ஒரு குடிசைக்கு நீங்களா செயற்கை ஒரு குடிசையை உருவாக்கி, சினிமா செட் மாதிரி ஒரு குடிசையை உருவாக்கி ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டு அதான் 10 இருப்பார் 10 இருப்பார்னு நீங்களா புலம்பிக்கிட்டு இருக்கீங்களே தவிர, ஆனால் மக்கள் வாழக்கூடிய நகரமும் கிராமமும் வாழ்விடமெல்லாம் சுபிட்சமாக அமைதியாகவும் எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்வுக்கு தேவையான ஒளி தேவை அந்த அளவில் அவருடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சியுடைய alliance negotiations were held at the residence of our honorable chief minister and our party's leader தளபதியா at on சித்தரஞ்சன் சாலை, சரிங்களா, when Mr. வேணுகோபால் ஆமா ஜெனரல் செக்ரட்டரி பிப்ரவரி 22ஆம் தேதி இரவு 8 காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆர்கனைசேஷன்ஸ் திரு வேணுகோபால் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் டெல்லியிலிருந்து பிரத்யேகமாக சென்னை வந்து எங்கள் கழகத் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அருமையண்ணன் தளபதியார் அவர்களை சந்தித்த அந்த சந்திப்பு தான் that should be termed as an official meeting between two political parties, சரிங்களா. இட் வாஸ் an in camera consultation. அது எங்கள் தலைவர் தளபதியார் அவர்கள், நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் திருமதி கனிமொழி அவர்கள், காங்கிரஸ் கட்சியில் திரு வேணுகோபால் அவருடன் வந்து சத்தீஸ்கருடைய முன்னாள் துணை முதலமைச்சர் திரு சிங் டியோ 4 மட்டும்தான் கலந்து கொண்டு பேசிய விஷயங்கள். as I told you earlier, it was an in camera consultation. அதாவது 4 சவுத்துக்குள்ள 4 பேர் பேசிட்டாங்க, 4 பேர் பேசிய செய்தி இது. அந்த 4 தவிர வேறு வெளியில் யாருக்கும் தெரியாது. unless or otherwise one among them speaks out what is spoken inside. என்ன all other things that are spoken are all baseless and meaningless observations. அப்போனா அந்த 4 செவுத்துக்குள்ள 4 பேருக்குள்ள பேசிக்கொண்டது வெளியில கசியலன்றீங்க. நிச்சயமாக அவர் 4 ஒருவரோ இருவரோ என்ன மற்ற வெளியில் என்ன நடந்தது என்பதை சொன்னால் ஒழிய அங்கே என்ன பேசப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாத விஷயம். எனவே பேசியதாக வெளியில் பரப்பு செய்திகள் எல்லாம் கட்டுக்கதைகள், கற்பனையின் உச்சம், கற்பனை உச்சம். சார் நீங்க ரொம்ப 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 நல்லா முட்டு கொடுக்குறீங்களா சார்? இல்ல சார் இது மிஸ்டர் கண்ணன் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் ஃபேக்ட். நார்மலாக இப்போ நம்ம 4 பேரும் பேசுகிறோம், இங்கே நடக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் யூ ஆர் கோயிங் டு டெலிகாஸ்ட் இட், பட் வேறு இந்த டிஸ்கஷனு அன்லெஸ் ஆர் இது அதர்வைஸ் திஸ் இஸ் டெலிகாஸ்ட். என்ன பீப்புள் கம் டு நோ. இல்லாட்டி இதில் ஒருத்தர் வெளில போய் சொன்னாதான். அங்கே டீ கடையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் மிஸ் குட்டிக்கண்ணன் போனார், இவரை சந்திச்சாரு, இதெல்லாம் பேசியிருக்கலாம். இப்ஸ் அண்ட் பட்ஸ் போட்டு நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது அகில இந்திய காங்கிரசின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் எதுக்கு சார் நீங்க சொன்னீங்கல்ல, எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை பார்க்க போறப்ப துண்டு போட்டு மூடிட்டு இவரு நடு 8 மணிக்கு யாருக்கும் தெரியாத இது தெரியாத சித்தரஞ்ச சாலையில் உள்ள திரு ஸ்டாலின் வீட்டுக்கு வந்தார் சார். எல்லாருக்கும் அல்வா கொடுத்தாங்க சார், பல்பு கொடுத்தாங்க சார், மீடியாவுக்கு பல்பு கொடுத்து போய் பார்த்தாங்களா சார்? உங்களுக்கு நீங்கள் வகையாக என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. நாங்கள் சொன்ன அலிகேஷனை மாநில தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இந்த 67 பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டில் அமர்த்திய நாளிலிருந்து இன்று வரை அண்ணா பேரறிஞர் அண்ணாவின் காலத்துக்கு பிறகு டாக்டர் கலைஞருக்கு பிறகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதற்கு பிறகு மீண்டும் பலமுறை கலைஞர் அவர்கள், அப்போ ஜெயலலிதா அவர்கள், பிறகு ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு எதிர்க்கட்சி தலைவராக எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இபிஎஸ் அவருடைய இரட்டை தலைமை, அதற்கு பிறகு இன்றைக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவராகவும் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக இருந்து வரக்கூடிய எங்கள் திராவிட மாடல ஆட்சியுடைய நாயகர் அண்ணன் தளபதியார் அவர்களும் இவர்கள் காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1967 தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த 2 திராவிட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தான் முறை. அதுதான் வந்து that has been the
accepted and acknowledged standard of the Dravidian parties with regard to the talks that is taking place on alliance matters. சரிங்களா? talks that is being held on alliance matters. சரிங்களா? அது ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா அம்மா வகுத்து தந்த ஜெயலலிதா அம்மா வகுத்து தந்த அந்த முறைக்கு மாறாக என்ன டெல்லிக்கு நள்ளிரவில் ஓடோடி சென்று அவர்தான் கட்சியில் முகத்தை மறைத்து கொண்டு திரு அமித்ஷாவை சந்தித்தது. இருங்க, அமித்ஷாவை சந்தித்தது தான் 3 கார்கள் மாறி என்ன ஏதோ சரி. இன் பாலிடிக்ஸ் தேர் சுட் பி டிரான்ஸ்பரன்சி. வெளிப்பட தன்மை வேணும். 3 கார் மாறினார் இல்ல, மாறி போய் அமித்ஷா குற்றம் சொல்லி முடிச்சிடுறேன். அங்கே போய் டெல்லியில் போய் இவர் தான் வந்து மாநில கட்சிகள் பாரம்பரிய கடைபிடித்த நடைமுறைக்கு மாறாக திரு அமித்ஷா அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியது தான் இது இதை பேசுபொருளானது. ஆனால் எங்களை பொறுத்தளவில் இன்று பாரம்பரியமாக கடைபிடித்த நடைமுறைகளின் அடிப்படையில் சரிங்களா, எங்கள் தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியானது பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் அதனுடைய பிரதிநிதிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து என்னை சந்திக்கட்டும் என்று இல்லைங்க, நீ கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டுக்கு வந்து என்னை சந்திக்கட்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் என்ன அந்த மரபு மாறாமல் பாரம்பரியம் மாறாமல் எங்களுடைய தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்கும் குந்தகம் வராத அளவிற்கு எங்கள் தலைவருடன் இல்லம் சென்று திரு வேணுகோபால் அவர்கள் சந்தித்தார்கள். இதில் வந்து நீங்கள் வந்து விமர்சனம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. சரி சார், அது நீங்க வெளிப்படையா பேசணும்னா இருங்க, நடேசன் பார்க்ல உட்காந்து பேச முடியுமா? வெளிப்படையா பேசலாம்னா நடேசன் பார்க்கல இல்ல பனகல் பார்க்கல இல்லாட்டி வந்து தொல்காப்பிய பூங்கா இல்ல எங்களுக்குள்ள மோதல் இல்ல இல்லங்க. தொல்காப்பிய பூங்காவில் உட்காந்து அலைன்ஸா பேச முடியும் 2 தலைவர்கள் இருங்க சார். அதெல்லாம் எனவே வந்து எப்படி முறையாக பேசணுமோ அந்த முறைப்படி காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் திரு கார்கே, இன்றைக்கு எல்ஓபி என்று சொல்லக்கூடிய லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இன் தி பார்லிமெண்ட் திரு ராகுல் காந்தி, திரு காங்கிரஸ் சேர்பர்சன் சோனியா காந்தி ஆகியோருடைய அனுமதி பெற்று அவர்களுடைய ஆணைக்கிணங்க அதனுடைய பொதுச்செயலர் திரு கே.சி. வேணுகோபால் தமிழ்நாட்டிற்கு வந்து மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகையோடு எங்கள் தலைவர் இல்லத்தில் சந்தித்து பேசினார்கள். அந்த முறைய பேச்சுவார்த்தை discussions were so cordial, they had come out and told the journalists. சரிங்களா, டெல்லி சென்று இருக்கிறார்கள். அங்கே நடந்த பொருள் பற்றி டெல்லி தலைமைக்கு தெரிவிப்பார்கள். in a couple of days they will get back to Chennai and meet our leader and honorable chief minister, then alliance will be sealed. அதனால இதுல ஒண்ணு ஆச்சு இது பண்றதுக்கு சார் நேரா வரலாம், நேரா போகலாம். திரு ஸ்டாலின் அவர்கள் இல்லத்துக்கு பின்னாடி போயிருக்காரு, பின்னாடி போய் இருக்குது, யாருக்கும் தெரியாம ஓடி போயிட்டாரு சார் கார்ல. தவறான தகவல், பின்னாடியும் போகல சைட்லயும் போகல சார், அங்க காத்துட்டு தாங்க இருங்க. அதாவது கழுகு மாதிரி கொத்துறதுக்கு காத்துட்டு இருந்தாங்க, கழுகு பார்வையில் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் நைட்ல ஆந்தையா கண்ணை விரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. எப்ப எப்ப எங்க வர மெயின் கேட்ல வர, கடைசியில் பார்த்தா பின்னாடி கேட்ல ஓடிட்டாரு. era of investigative journalism, all these are common. நீங்கள் வந்து you will be chasing behind leaders or chasing around leaders. அதில் ஒன்று ஆந்தை கழுகு நீங்கள் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய வாதத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறக்காண்டி போடப்படக்கூடிய வார்த்தைகள் மிக தெளிவாக நானும் பார்த்தேன். திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள் எங்கள் தலைவருடைய இல்லத்தில் தலைவாசல் படியாகத்தான் சென்றார்கள், பேசினார்கள், வெளியில் வந்தார்கள், டெல்லிக்கும் புறப்பட்டு சென்றார்கள். இவ்வளவுதான் செய்தி. உங்களுடைய அதாவது ஒரே வரல வரம்புக்கு மீறிய கற்பனைகளை கட்டவிழ்த்து விட வேண்டாம். இல்ல சார், ஒரே வரல உங்கள் உதயசூரியன் அப்ப இல்ல, ஏன்னா நைட்ல சந்திச்சாங்க, நிலா தான் இருக்கும். நீங்க பகல்ல பார்த்துருந்தா இந்த ஒரே வரல நான் சூரியனை மறைச்சிட்டு நான் வந்து இருங்க. நீங்க இந்த அன்னைக்கு எங்கள் தலைவர் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளுக்கு February 3ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களை எங்களுக்கு இந்த தமிழ் மண்ணிற்கு வாரி வழங்கிய காஞ்சி மண்ணில் பேசுகிறோடு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில்
பேசுகிற பொழுது பிப்ரவரி 3 அண்ணாவுடைய நினைவு நாள், செப்டம்பர் செப்டம்பர் 17. செப்டம்பர் 15 சாரி, பிப்ரவரி 3 பேருங்க அண்ணா ஆமா நினைவு நினைவு நாள். பேரரசு அங்கே நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது, காஞ்சியில் பேசுகிற பொழுது, அண்ணா இப்படித்தான் மோடி வந்தவுடன் சூரியனை அஸ்தமனம் ஆகிவிட்டது என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியதற்கு எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக அற்புதமான ஒரு பதிலை சொன்னார். அதாவது காலையில் சூரியன் உதிப்பதும் மாலை மறைவதும் என்பது இயற்கையான ஒன்று. எனவே மோடி இரவில் வந்தால் சூரியன் என்ன எப்படி ஊதித்து கொண்டு இருக்கும் என்ன, அதனால் எனவே இப்படியெல்லாம் பேசி திரிகிற கோமாளிகள் இந்த நாட்டில் திரிகிறார்களே, இந்த அரசியல் கோமாளிகள் எல்லாம் வைத்து கொண்டு என்ன தமிழ்நாட்டு மக்கள் இம்சைப்படுவது தான் எனக்கு உள்ளபடியே மிக சிரமமாக இருக்கிறது என்று சொன்னார். அதே போல் ஒத்த விரல் சூரியன் எந்த காலத்திலும் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. இதுதான் ஆதவனுடைய சூரியனுடைய இயல்பு. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் பேரறிஞர் அண்ணா கண்ட வெற்றி சின்னம், டாக்டர் கலைஞர் தொடர்ந்து கட்டி காத்து வந்த வெற்றி சின்னம், 11 தேர்தல்களின் தொடர் வெற்றிகளை பெற்று வரக்கூடிய எங்கள் தளபதி முதல்வர் அவர்கள் கட்டி காத்து வரக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தை எந்த சக்தியிலும் இயற்கையே அதை மறைக்க முடியாது என்கிற நேரத்தில் மனிதன் என்ன செய்துவிட முடியும். எனவே உலகம் உள்ளளவும் சூரியன் இருக்கும், உதயசூரியன் சின்னமும் இருக்கும், நாங்கள் வென்று கொண்டே இருப்போம். திராவிட இயக்கம் இந்த மல்லி நீண்ட நிலைக்கும் எங்கள் தளபதி அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள். 100 ஆண்டுகளுக்கும் இந்த தலைமை எடுத்து செல்ல இளந்தலைவர் துணை முதல்வர் அறுவை இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் புயலென கிளம்பி இன்றைக்கு இந்த இயக்கத்தையும் ஆட்சியையும் எங்கள் தலைவருக்கு துணையாக இன்று வழி நடத்தி வருகிறார். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். தமிழ்நாடு சரி சார் பாலும் என்ன தேனும் ஓடுகிறது, பாலும் தேனும் இந்த ஆட்சியில் ஓடுகிறது. எனவே ஒன்றாக போராடுவோம், ஒன்றாக வெல்வோம். தமிழ்நாடு என்றைக்கும் தலை முடியாது. சரி சார், 3 தேர்தலில் இந்த கூட்டணி இம்பேக்டா இருக்கு. அப்படி இருக்க எதுக்கு தேமுதிக போய் கூப்பிட்டு வரிஞ்சு கட்டி கூப்பிட்டுட்டு வரணும் சார்? அது ஏன் திரு ஸ்டாலின் அவருக்கு இதுவரைக்கும் வெற்றி நாயகன் ஏன் 2026க்கு இப்படி மாறிட்டாரு? இல்ல அவர் மனதுக்குள் ஏதாவது டவுட் வந்துருச்சு? எந்த டவுட்டுக்குமே இடம் இல்லைங்க. இது இப்போ அண்ணா வழியில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இயக்கத்தை நடத்தி வருகிறார்கள். சொல்கிற புரியுதுங்களா? 1967 எலெக்ஷன் உங்களுக்கு என்ன விட நல்லா தெரியும். எதிரும் புதிருமாக இந்த பொருந்தா கூட்டணியாக இருந்த ராஜாஜி அவர்களை கம்யூனிஸ்ட் இயக்கத்தையும் இன்னும் இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத் போன்ற தலைவர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து களங்கண்டு வீழ்த்தவே முடியாது என்ற கருதிய காங்கிரஸ் கட்சியை 67 வீட்டுக்கு அனுப்பிய அந்த நிகழ்வு உங்களுக்கு நினைவு இருக்கும். அன்றைக்கு இருங்க, அதைத்தான் இட் வாஸ் டேர்ம்ட் அஸ் ரெயின்போ அலையன்ஸ்னு சொல்லி முதல் டைம், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தி டெர்மினாலஜி ரெயின்போ அலையன்ஸ் was used only during 1967 when Anna bring in lot of political parties into one forum and formed a Rainbow Alliance. எனவே அதை போல தேர்தலுக்கு உடன்படக்கூடிய கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காண்டி சித்தாந்தத்திற்காக யாரை வீழ்த்த வேண்டுமோ அந்த ஒரு நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை ஏற்று அண்ணாவுடைய தலைமை ஏற்று வந்த கட்சிகளை இணைத்து அன்றைக்கு வீழ்த்த முடியாத கட்சி என்று கருதப்பட்ட காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பினார். அதே பாணியில்தான் இன்றைக்கு தாயுள்ளம் கொண்ட தாயுமானவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு பெரிய மனதோடு எங்களை இந்த ஆட்சி நல்லாட்சி 5 ஆண்டு காலம் முதல்வர் நல்லாட்சி நல்கி வருகிறார். மக்கள் நலத்திட்டங்கள் ஒவ்வொரு 8 கோடி தமிழர் வீட்டிலும் ஏதோ ஒரு திட்டம் சென்றடைந்திருக்கிறது. மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சி தொடர்வது தான் நல்லது, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உகந்தது என்ற எண்ணத்தோடு எங்கள் தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையை ஏற்று வரக்கூடிய இயக்கங்களை இன்றைக்கு தாயுமானவராக இருந்து அரவணைத்து வருகிறார். எனவே எங்கள் வீடு தேடி வருபவர்களை வரவேற்பது தான் திராவிட இயக்கத்தின் பழக்கமே தவிர திராவிட இயக்கத்தின் தாய் வீடாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வீடு நோக்கி ஒருவர்களை வரவேற்பதற்கு பதிலாக நீங்கள் ஒன்று கதவை சாட்டுவது எங்கள் பழக்கம் அல்ல, அது பண்பாடும் அல்ல. எங்களை ஆளாக்கி அண்ணன் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் கற்றுத்தந்த பாடம் இதுவல்ல.
அரவணைத்து செல்வது தான் எங்களுடைய இயல்பு. அதை எங்கள் தலைவர் சரியாக செய்து வருகிறார். அதாவது 67இல் காங்கிரஸை தோற்கடிக்க வானவில் கூட்டணி வேணும்ன்ட்டு இருங்க. அப்போனா திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ சொல்வது போல் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, அந்த என்டிஏவை வெற்றி பெறுவதற்கு கடினம் என்பதால் பிரேமலதாவும் சேர்த்துக்கொள்கிறார், ஓபிஎஸும் சேர்க்க போகிறார். அப்படின்னா என்ன? நீங்கள் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு சொல்கிறதோட பொருள் உட்பொருளை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல. அதாவது இதுகாரம் தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் என்பது 1972 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்கியதுக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் வந்து இட் ஹஸ் பீன் ஏ பைபோலார் பொலிட்டிக்கல் பேட்டர்ன். சொல்கிறீங்க இருதுருவ அரசியல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக என்கின்ற இருதுருவ அரசியல் தான். ஆனால் இன்றைக்கு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு ஈவன் இரட்டத்தலைமை இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் இபிஎஸ் இருந்த வரை கூட அந்த இரட்டத்தலைமை சரியாக போய்கொண்டிருந்தது. ஆனால் ஒற்றை தலைமை வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிவாதம் பிடித்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றிய பிறகு இன்றைக்கு இந்த கட்சியானது பல கூறாக அதிமுக பல கூறாக சிதைந்து கிடக்கிறது. எனவே திமுக அதிமுக என்று இருந்த அந்த நிலையை மாற்றி அதிமுக உடைய இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று துடியாக துடிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. எனவே அந்த இடத்தை அதாவது உள்ளே இருந்து ஊட்டி அறுப்பது என்று சொல்வார்கள் கிராமத்தில் ஒரு போல, உள்ளே இருந்து ஊட்டி அறுக்கிறான். அதை போல கூட உறவாடி நல்ல என்ன விட அழகா சொல்றீங்க. கூட இருந்து குழி பறித்தல் உறவாடி கெடுத்தல் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி திரு எடப்பாடி பழனிசாமியை ஏமாற்றி அதிமுகவை இல்லாமல் செய்து அந்த இடத்தை பிடிப்பதற்கு அலைகிறது. எனவே அந்த இடத்தை இவர் கைமாற்றி பாரதிய ஜனதாவிடம் கொடுத்து விட்டார். என்டிஏ என்ற போர்வையில் இன்றைக்கு அதிமுகவை அழித்து பிஜேபி உள்ள நுழையக்கூடிய இந்த சூழலில் எனவே வந்து போட்டி என்பது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா இல்லைங்க. ஆல் இண்டியா அளவில் இப்போ தலைமை தாங்கக்கூடிய என்டிஏ தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ என்பது தமிழ்நாடு ஓர் அணியாகவும் பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கக்கூடிய அந்த என்டிஏ வேறு ஒரு அணி. எனவே வந்து அண்ணா சொன்னதை போல வடக்கு வாழ்கிறது தெற்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பதை மாதிரி இன்றைக்கு தெற்கு வடக்கை மிஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலை தொடர வேண்டும் என்றால் அந்த டெல்லி அணி வீழ்த்தப்பட வேண்டும், தமிழ்நாடு அணி வெல்ல வேண்டும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தான் அந்த நிலையை உருவாக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த மை லீடர் Honorable Chief Minister has coined this terminology only because under NDA, under the guise of NDA, BJP wants to get into the Tamil Nadu main picture of Tamil Nadu politics, eradicating ADMK to an unknown place. அப்போனா இப்போது நடைபெறுவது போவது சட்டமன்ற தேர்தலா பாராளுமன்ற தேர்தலா? திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு சொல்லாடல் சொல்வது சரியா? என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, என்டிஏனா மத்திய, அப்படி இருக்கிறப்ப இங்கு தமிழக தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமே இல்லையா சார்? இன்னைக்கு கூட நீங்க பேப்பர் மதியத்துக்கு சார் மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு நீங்க தான் முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கீங்க. பொருத்தம் இல்லாம இன்னைக்கு கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அருமை சகோதரர் நம்முடைய நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும். என்டிஏ இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். நான் செல்ல எடுத்து காமிக்கிறேன். ஆமா சார் இருங்க. அப்புறம் என்டிஏங்கிற ஃப்ரேஸை வந்து தமிழ்நாட்டில் தானே அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. Don't say that it is ADMK-led alliance. They time and again they insist that it is going to be an alliance of NDA party versus DMK ன்னு சொல்றாங்க. அப்போ என்டிஏங்கிறப்ப யூ ஆர் ரைட். சரிங்களா? இன் டெல்லி ஆல் இண்டியா லெவலில் என்டிஏ. ஆனால் அந்த ஆல் இண்டியா லெவலில் என்டிஏ ஃப்ரேஸை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி திணிக்கிறது. இன்றைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார். எனவே வந்து அதிமுகவை இல்லாமல் செய்துவிட்டு சரிங்களா என்டிஏவை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகள் நடக்கிறது. எனவே வந்து இது என்டிஏவா திராவிட முன்னேற்ற கழகமா தமிழ்நாடா டெல்லியா என்ற ஒரு வலுவான வாதத்தை எங்கள் தலைவர் வைத்திருக்கிறார். அந்த வாதம் என்பது பெரிய அளவில் பாருங்க, அண்ணா சொன்னது போல் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. எனவே தெற்கு வாழ வேண்டாமா என்று கேட்டு இன்றைக்கு 67க்கு பிறகு
வந்த தலைவர்கள், திராவிட இயக்க தலைவர்கள் தெற்கே வாழ வைத்து இன்றைக்கு வட இந்தியர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வரக்கூடிய ஒரு நிலை உருவானது என்றால் அன்றைக்கு பிறகு அண்ணா அவர்கள் எழுப்பிய அந்த கோஷம்தான். அதே அடிப்படையில் இன்றைக்கு அரசியல் ரீதியாக இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டுக்குள், மதவாத அமைப்பு தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து இங்கே இருக்கக்கூடிய பொது அமைதியும் மத நல்லிணக்கத்தையும் சமூக நீதியை கெடுக்கக்கூடிய முயற்சியை முளையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்றால் அவர்களை எதிரியாக வைத்து வீழ்த்தினால்தான் நாம் தமிழ்நாட்டை அவர்களுடைய அந்த கோரப்பிடியிலிருந்து காப்பாற்ற முடியும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர் இந்த வாதத்தை வைத்திருக்கிறார். மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு முதலமைச்சராக 2026 தேர்தலில் எங்கள் தலைவர் 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று நிச்சயமாக ஆட்சி அமைப்பார். பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, மிக்க நன்றி. Super Sarvana Stores.